கிட்டத்தட்ட இந்த 100 வருஷ தமிழ் சினிமாவில் எத்தனை ஆயிரம் படம் வந்திருக்கும், எத்தனை லட்சம் நடிகர் வந்திருப்பாங்க. இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியில ஒருத்தர் உள்ள வரதே பெரிய விஷயம். அதுலயும் நடிகனா உள்ள வரது ரொம்ப பெரிய விஷயம். அப்படி நடிகனா உள்ள வந்து எல்லா டைரக்டருக்கும் பிடிச்ச நடிகனா தயாரிப்பாளரை எல்லாம் சந்தோஷப்படுத்தி மக்கள் மனசுலயே நின்று பெரிய ஹீரோ அவதாரம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அப்படிப்பட்டவர் தான் விஜய் சேதுபதி. உலகம் ஃபுல்லா என்ன சேஞ்சஸ் நடந்ததெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா அந்த வருஷம் தமிழ் சினிமாவுக்கு ரொம்பவே முக்கியமான வருஷம். ஷார்ட் பிலிம்ஸை எடுத்துக்கிட்டு இண்டஸ்ட்ரிக்கு உள்ள வந்தவங்க ஒரு பெரிய ரிவல்யூஷனையே ஏற்படுத்திட்டாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து கலக்குனவர் தான் விஜய் சேதுபதி. 2010 வெளியான தென்மேற்கு பருவக்காற்றுல லீட் ரோல் பண்ணாரு. ஆனாலும் 2012 வந்த சுந்தரபாண்டியன் படத்துல ஒரு நெகட்டிவ் ரோலை நடிச்சு அதுக்கப்புறம் பீஸா, நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணோம் படங்கள்ல தன்னோட யூனிக்கான ஆக்டிங் ஸ்கில்லை வெளிப்படுத்தி தமிழ் ரசிகர்கள் மத்தியில ரொம்ப பிடிச்ச ஹீரோ ஆயிட்டாரு விஜய் சேதுபதி. அதுக்கப்புறம் 2013 வந்த சூதுகவும், இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார படங்கள் மூலமா டிஃபரெண்டான ரோலை எடுத்துக்கிட்டு தன்னோட யதார்த்தமான நடிப்பால எல்லாராலையும் சொல்ல வச்சுட்டாரு. இவர் நடிச்ச படங்கள் எல்லாமே மக்களிடம் நல்ல வரவேற்பு பெற்று சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. இதனால இவரை வச்சு படம் பண்ணா ப்ரொடியூசர் எல்லாமே செம ஹாப்பியானாச்சு. அவங்க மைண்ட்ல கண்டிப்பா இந்த சாங் தான் ஓடிட்டு இருக்கும். பணம் கட்டு மணி மணி காசு, பணம் கட்டு மணி மணி காசு, பணம் கட்டு மணி மணி காசு, பணம். சில நடிகர்களோட பிளாஷ்பேக் கேட்கவே முடியாது. ஆனா நம்ம விஜய் சேதுபதியோட பிளாஷ்பேக்கை சினிமாக்கு வர நினைக்கிற ஒவ்வொருத்தரும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். சினிமாக்கு வரதுக்கு முன்னாடியே துபாயில 3 வருஷம் வேலை செஞ்சுட்டு சென்னைக்கு வந்து கூத்துப்பட்டறையில அக்கௌண்டண்டா வேலை செஞ்சுக்கிட்டே சினிமா வாய்ப்பை தேடினாரு. அதுக்கு பின்னாடி சன் டிவியில பெண் சீரியல் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கும் மேல டிஷ்யூம், எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, புதுப்பேட்டை, வெண்ணிலா கபடி குழு, நான் மகா நல்ல படங்கள்ல சின்ன சின்ன கேரக்டர்ல நடிச்சாரு. இதுக்கடையில சில ஷார்ட் பிலிம்ஸ்லயும் நடிச்சாரு. இங்கதான் அவருடைய தன்னம்பிக்கை மென்மேலும் உயர்ந்துச்சுன்னு சொல்லலாம். இவரோட ஆரம்ப காலகட்டத்துல உலக நாயகனோட நம்ம ஊர் படத்துல ஜூனியர் ஆர்டிஸ்ட் நடிக்க கூட வாய்ப்பு கிடைக்கல. ஆனா இப்போ இவரோட படத்துல ஒரு ஷாட்லயாவது நடிக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் காத்திருக்காங்க தெரியுமா? இந்த வளர்ச்சியை பத்தி அவர்கிட்ட யாராவது கேட்டா அவரோட பதில், எப்படி இதுக்கு ஒரு குருட்டுத்தனமான முட்டாள்தனம் வேணும், ஒரு முரட்டுத்தனமான புத்திசாலித்தனம் வேணும். நீங்க நினைக்கிற மாதிரி சிக்னல் வீக்கான் லவ்லாம் இல்ல, நம்ம டவர் ஸ்ட்ராங், மேட்டர் ஃபிக்ஸ்ட். பெரிய ஸ்டார் ஆயாச்சுன்னு எந்த ஈகமும் இல்லாம ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக ரம்மி, ஜிகர்தண்டா, கதை திரைக்கதை வசனம் இயக்கம், திருடன் போலீஸ் இந்த மாதிரி படங்களையும் நடிச்சு கொடுத்திருக்காரு. வித்தியாசமான கதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னோட படங்களை தேர்ந்தெடுக்கும் விஜய் சேதுபதி இப்போ ஆரஞ்சு மிட்டாய் படத்துலயும் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு. இந்த படத்தோட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தை தயாரிக்கிறது நம்ம விஜய் சேதுபதி. இது தவிர இந்த படத்தோட வசனம் மற்றும் 2 பாடலையும் இவரே தான் எழுதியிருக்காரு. மக்களிடையே நல்ல எதிர்பார்ப்புல இருக்கக்கூடிய இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. கடின உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இந்த 3 இருந்தா எதையும் சாதிக்கலாம் அப்படின்றதுக்கு விஜய் சேதுபதி ஒரு நல்ல உதாரணம். வெறும் டிவி ஆங்கர்களுக்கும் சின்ன திரை நடிகர்களுக்கும் மட்டும் இவர் இன்ஸ்பிரேஷன் இல்லை. சினிமாவில் சாதிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இவர் தான் இன்ஸ்பிரேஷன். சினிமாவுக்குள்ள வரவங்களுக்கு விஜய் சேதுபதி சொல்றதுலாம் இதுதான். டோன்ட் பிலீவ் இன் லக், தட் வில் நெவர் ஹெல்ப் யூ. எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் சரி கான்ஃபிடண்ட்டாக பாருங்கள். கான்ஃபிடண்ட் வேணும்னா நமக்கு தொழில் கற்றுக்கணும். இங்கே யாரையாவது காக்கா பிடிச்சி மேலே வந்துதான் நினைக்கிறது அடி முட்டாள்தணும். அதை மட்டும் என்றைக்கு முயற்சி பண்ணாது. ஒருவேளை முடியலன்னா, ஜெயிக்கவே முடியல அப்படின்னா எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நீங்கள் ட்ரை பண்ணிருக்கீங்க. அது அந்த இதில் இங்கே நிறைய பேர் கிடையவே கிடையாது. ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம ஹீரோ தான், கவலையே வேண்டாம். இவர் மென்மேலும் வளர, இவரோட வெற்றி பயணங்கள் தொடர இவரை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறது சினி உலகம். Cine Ulagam, Anytime Cinema, www.cineulagam.com.